ரேகம் ரேகம் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் மேலே கோபுரம்லாம் எமல்ஷன் பெயிண்ட்லாம் அடித்து ப்ரைமர்லாம் அடித்து எமல் பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சாச்சு. எல்லா கோபுரம் வேலை முடிஞ்சுது. சாரெல்லாம் பிரிச்சுட்டாங்க பாருங்கள். பெருமாள் கோபுரம் சாரெல்லாம் பிரிச்சாச்சு. அதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கீழே இந்த கலர், இந்த கிரே சொல்லுவாங்க, ப்ளூயிஷ் கிரே, இல்லை கிரேயிஷ் ப்ளூன்னு சொல்லலாம். அந்த ப்ளூவும் கிரேவும் கலந்த மிக்சடு சொல்லுவோம். அந்த மாதிரி கலர் தான் நம்ம கோவில்லாம் கீழே இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதா. இப்போது ரெகுலராக எல்லா கோவிலுக்கும் இது யூனிஃபார்மாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம அடிக்கப்பட்டிருக்கோம். இன்னும் ஃபைனலாக இங்கெல்லாம் ஏன் அடிக்கலைன்னா, கீழே கல்வெட்டுக்கெல்லாம் இருக்கிறதுல அடிக்கக்கூடாது. இதோட தான் அடிக்குவோம். இது மேலே கீழே அடிக்க மாட்டாங்க. எங்கெங்கே தேவையாக இருக்கோ, அதாவது சுண்ணாம்பு பூசு வேலை, சிமெண்ட் பூசு வேலை இடத்துல மட்டும் இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. எமல்ஷன் பெயிண்ட் அடிக்கும். மற்ற இடத்துல அடிக்க முடியாது. கல் கட்ட இடத்துல அடிக்கக்கூடாது. அப்படி தான் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. வேலை திருப்பணி விரைவாக நடக்கணும். இந்த சுத்தம் பண்ணுறதுலாம் இன்றைக்கி அந்த பக்கம்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த பக்கம்லாம் தான் கொஞ்சம் சுத்தம் பண்ண விட்டுருக்கு. சுத்தம்லாம் தரையெல்லாம் சுத்தம் பண்ணால் எல்லாம் முடிஞ்சதுன்னா நாளைக்கே க்ளீன் ஆகி வாஷ் பண்ணி விட்றோம். அந்த வாஷ் பண்ணி விட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு இடம் வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்கும். இந்த பக்கம் நம்ம பார்க்குற மேற்கு பக்கம் மதில் சுவர், இதில் வெளிப்பக்கம்லாம் இது அடித்தாச்சு. ஒயிட்டு காம்பவுண்ட் ஒயிட் அடித்து பார்டர் அடிக்க வேண்டியிருக்கு. இது சுனை பக்கம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் சுனை பக்கம். சுனை பக்கத்தில் தான் வேலைலாம் இன்னும் இந்த அவுட்டர்லாம் கூட அடிக்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்டர்லாம் அடித்து எல்லாம் முடிக்கணும். இதுதான் நீங்கள் பார்க்குறது. இதெல்லாம் கீழெல்லாம் பாருங்கள். சூரிய வெளிச்சமே விழாத ஒரு சுனை. அந்த 3 கல் அடிக்கிறதுக்குல்ல, அதில் சூரிய வெளிச்சம் விழாத சுனை. வாட்டர் உள்ளே இருக்கும், சூரிய வெளிச்சம் உள்ளவே போக முடியாது. அப்படி இருட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும். நாங்களாம் சின்ன வயசில் போய் பார்த்துருக்கோம். நம்ம நல்லாயிருக்கும். எப்பயுமே வாட்டர் இருக்கும். இது பக்கத்தில் ஒரு வாட்டர் இருக்குது பாருங்கள். அது வந்து சும்மா அந்த பப்ளிக் ஏன்னா எடுத்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சுனை இருக்குது. மரம்லாம் நிறைய மறைச்சிருக்கு. இங்கே கீழே ஒரு சுனை இருக்குது. இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தெரியுதா பாருங்கள், லைட்டாக தெரியுது பாருங்கள். அதில் ஒரு 2-3 சுனை இருக்குது. இந்த நாரத தீர்த்தம் பெருமாள் சுனை இல்லாத நிறைய சுனைகள் இந்த மலையில் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம வீடியோஸில் இதெல்லாம் விவரமாக அப்புறமா ட்ரோன் ஷாட் மூலமாக முடிஞ்சால், இன்னும் ரெடி ஆகலை. அது வந்து ரெடியான அப்புறம் காமிக்கலான்ற ஒரு இதில் இருக்கோம் நாங்கள். பாருங்கள் கோபுரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக ஒரு திருப்பணியினால் பெருமாளுடைய அனுகிரகத்தால் நடந்துட்டுருக்கு. எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதான் உண்மை. ஏன்னா வந்து அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா எந்த வேலையும் ஆகாதான். அதான் உண்மை. இந்த பாருங்க, இந்த சுனையை பார்க்குறீங்க. சுனையுடைய வழி இது. படி இறங்கி போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேலைலாம் அந்த பார்டர்லாம் அடிக்க வேண்டியிருக்கு. வேலைலாம் இருக்குது. அடிச்சிட்டாங்கன்னா இது இருக்கும். அப்புறம் ஒயரிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க், அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எலக்ட்ரிக்கல் பண்ண சொல்ல தான் இந்த இதெல்லாம் மாற்றணும். இந்த லீக்கேஜ்லாம் இருக்குது பாருங்கள். லீக்கேஜ்லாம் மாற்றிக்கிது. வேறு பைப்ஸை போட்டு நிறைய பக்காவாக மோட்டருக்கு நல்ல கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் இந்த இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம், அந்த நெக்ஸ்ட் வீக்னால் அடுத்த வீக், அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்ல போனால் கிட்டத்தட்ட இந்த சரஸ்வதி பூஜை, விஜயதசமிலாம் முடிஞ்சு அடுத்த வீக் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து இந்த ஒயரிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பர்ச்சேஸ் வேலை முடிச்சுருவோம். பர்ச்சேஸ் வேலை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த ஒயரிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வேலைலாம் நடந்துட்டுருக்கோம். ஒர்க் பண்ணுறவங்களும் அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. வேலை திருப்பணி இதெல்லாம் தான் உங்களுக்கு பார்க்குற கலர்ஸ். இதெல்லாம் நம்ம பார்க்குறது வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்க பாருங்கள். எல்லா கோபுரமும் தெரியுது. கிட்டத்தட்ட தாயார் கோபுரம் தவிர மற்ற கோபுரம் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் திருப்பணி. திருப்பணிக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய திருப்பணி. பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். சின்னந்திரிய கிராமத்தில் இவ்வளோ பெரிய மலை, அந்த மலையில் இவ்வளோ பெரிய கோவில் ராஜாவால் கட்டப்பட்டிருக்கிறது நம்ம ரொம்ப பெரிய விசேஷம். அது வந்து அதை நம்ம கட்டி காப்பாற்றணும்னு சொல்லுவோம் பாருங்கள். அதான் நம்ம இப்போ செய்துட்டுருக்கோம். ஓப்பனாக சொன்னால் கட்டி காப்பாற்றின்னு இருக்கோம். அதுவே பெரிய சாதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம கோவிலை கட்ட முடியாது, கட்டின கோவிலை காப்பாற்றின்னு இருக்கோம்னு சொல்லலாம். அப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. ஓம் நமோ நாராயணாய.